வணக்கம் நண்பர்களே, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த முக்கியமான பதிவு கம்மியான டேஸில் நம்ம சைக்காலஜி சைட் பை சைட் பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா கவனப்பிரிவு. ஒருவரது கவனத்தை தொடர்ந்து செலுத்த விடாமல் தடுக்கும் காரணி எதுன்னு கேட்டாங்கன்னா கவனச்சிதறல். தேர்ட் ஒன் பாருங்கள், படிக்கும்போது கேட்கும் இசையின் பக்கம் கவனம் திரும்புதல் எந்த வகை கவனம்னு கேட்குறாங்க? விருப்பமற்ற கவனம்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப ஒன்றினை கவனித்தல் பழகி இயல்பான கவனம் போல் செயல்பட வைத்தல் எதுன்னு கேட்குறாங்க? பழக்க வழக்கம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டேஸ் என்பது புறக்காரணி, இயக்கம் என்பது புறக்காரணி, டேஸ் என்பது அகக்காரணி, ஆயத்த நிலை. செவன்த் ஒன் பாருங்கள், கவனித்தல் என்பது பெருமூளையின் செயல்பாடு. நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம், ஒரு செயலை கவனிக்கிறோன்னா அது எதோட செயல்பாடுனா பெருமூளையோட செயல்பாடு. ஓகே. எய்த் ஒன், கவனம் என்பது ஒரு பொருளை பற்றிய தெளிவான கருத்துக்களை அடையும் முறையை மனிதன் முன் வைப்பது என்றவர் யார் சொன்னாங்கன்னா ராஸ். ஓகே. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அது வந்துட்டு எது சரியானதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. கவனம் என்பது மனப்பான்மையை குறிக்கும் என்பவர் வாலண்டைன். செகண்ட் ஒன், ஒரே பொருளின் மீது நினைவுகளை குவிப்பது கவனம். இதுவும் ராங். கவனம் ஊசலாடும் தன்மை அற்றது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், கவனம் ஒரு நீண்ட பரப்பெல்லையை கொண்டது. அப்போ தேர்டும் ஃபோரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டினில் தவறான கூற்றை கண்டறிக்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கவனம் என்பது மனப்பான்மையை குறிக்கும் என்பவர் வாலண்டைன். ஒரே பொருளின் மீது நினைவுகளை குவிப்பது கவனம் ஊசலாடும் தன்மை அற்றது. கவனம் ஒரு நீண்ட பரப்பெல்லையை கொண்டது. அப்போ தேர்டு மட்டும்தான் இதில் வந்து ராங்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.